இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கை பிரேக் டவுன் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பார்ட்ஸாக இருக்கும். ஸ்பீச்சை பிரேக் டவுன் பண்ணோம் அப்படின்னா சென்டென்சஸாக இருக்கும். சென்டென்ஸை பிரேக் டவுன் பண்ணோம்னா வேர்ட்ஸாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்மளோட பிரெயினுக்கு எப்படி வேர்ட்ஸ் சொல்லிக் கொடுக்க போகிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். Day 2 வீடியோவில் திங்கிங் இன் இங்கிலீஷ் பற்றி பார்த்தோம். அங்கேயுமே நம்ம வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம திங்கிங்லேருந்து பேசுறதுக்கு வர போகிறோம். அண்ட் அதுக்குமே அகைன் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் தான் ஃபவுண்டேஷன். இன்னைக்கு இந்த வேர்ட்ஸை நம்ம எப்படி பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், எப்படி பெட்டராக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். உடனே நம்ம டீப்பாக போய் கிராமர் என்ன, அதோட ஒரிஜின் என்ன, ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத பார்க்க தேவையில்லை. சிம்பிளா 3 டைப் ஆஃப் வேர்ட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நேம் வேர்ட்ஸ், அதாவது பேரை சொல்ற வார்த்தைகள். ரெண்டாவது ஆக்ஷன் வேர்ட்ஸ், செயல் சம்பந்தமான வார்த்தைகள். மூணாவது கனெக்டிங் வேர்ட்ஸ். மேல இருக்க இந்த 2 டைப் ஆஃப் வேர்ட்ஸை கனெக்ட் பண்றதுக்கு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கேட் இஸ் கிளைம்பிங். இப்போ இந்த இடத்துல கேட் அப்படின்றது பேர் சொல்ற வேர்ட், கிளைம்ப் அல்லது கிளைம்பிங் அப்படின்றது செயல் சம்பந்தமான வேர்ட், இஸ் அப்படின்றது கனெக்ட் பண்ற வேர்ட். ஓரளவுக்கு இந்த மாதிரி சிம்பிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி, சிம்பிள் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சாலோ இல்லை பேச ஆரம்பிச்சாலோ, இதோட சேர்த்து நம்ம இங்கிலீஷ் எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா இந்த பேசுறது ஒரு மசில் மெமரியா மாறிடும். நம்ம ஒரு தடவையும் யோசிச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுறதுக்கு பதிலாக அது ஒரு ஆட்டோமேட்டிக் மசில் மெமரியா இருந்தால் உங்களுக்கு பேசுறது ஈஸியா இருக்கும். உங்களை சுற்றி என்னென்ன விஷயம் இருக்கோ அதெல்லாம் வேர்ட்ஸ் கொடுத்து நேம் பண்ண ஆரம்பிக்கும். இது நம்ம ஆல்ரெடி சின்ன வயசுலேருந்து நிறையா பண்ணியிருக்கோம். அண்ட் சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் இந்த இங்கிலீஷ் தவிர்க்க முடியாத அளவுக்கு நம்ம நிறையா யூஸ் பண்ணுறோம். நானும் இப்போ இதை ட்ரை பண்ண போகிறேன். டேபிள், சேர், ஸ்டூல், லைட்ஸ், கேமரா, ஸ்விட்ச், ஹெட்ஃபோன்ஸ், இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதில் என்ன பெரிய டிஃபிகல்ட்டி இருக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். இனிஷியலி நீங்கள் சிம்பிள் வேர்ட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு இது சேலஞ்சிங்காக இல்லை அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறதுலே கொஞ்சம் உங்களுக்கு தெரியாத ஐட்டம், அதாவது தமிழில் அதோட பேர் என்னன்னு தெரியும் ஆனால் இங்கிலீஷில் தெரியாது அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் ஸ்பாட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஈஸி வேர்ட்ஸ், நாட் ஸோ ஈஸி வேர்ட்ஸ், டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனீங்க அப்படின்னா ஓவராலாக உங்களோட டேட்டா பேஸில் இந்த வேர்ட்ஸ் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இதை நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் காமிக்கிறேன். அந்த இமேஜில் இருக்க ஃபர்ஸ்ட் ஈஸியான வேர்ட்ஸை நம்ம கிளியர் பண்ணிடலாம். டொமேட்டோஸ், lemons, bowls, jars, spoons, table, chair. இதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டான வேர்ட்ஸ் இல்லை காமனாக நம்ம யூஸ் பண்ணாத வேர்ட்ஸ் பார்க்கலாம். vendor, ingredients, lentils, seasoning, assortment. ரெண்டாவது இமேஜ் இப்போ பார்க்கலாம். sky, cloud, hill, green, trees. அடுத்து நாட் ஸோ ஈஸி வேர்ட்ஸ் பார்க்கலாம். லேண்ட்ஸ்கேப், meadow, vegetation, terrain, atmosphere, greenery, scenery. நம்ம Day 2 வீடியோவில் இங்கிலீஷ் எக்ஸ்போஷர் நம்மளை சுற்றி ஜாஸ்தியாக இருந்தால் நமக்கு வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் நிறையா தெரியும், என்னென்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது புரியும். ஸோ இதை சிம்பிள் வேர்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த எக்ஸ்போஜர் இருந்துகிட்டே இருந்தால் யூ வில் கேட்ச் மோர் வேர்ட்ஸ். ஸோ இந்த சிம்பிளான வேர்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி. கொஞ்சம் நாட் ஸோ ஈஸி டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த இங்கிலீஷ் எக்ஸ்போஜர் கண்டிப்பாக அவசியம். உங்களை சுற்றி அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ரேடியோ கேட்குறதா இருக்கட்டும், இல்லை இங்கிலீஷில் ஏதாவது மூவியோ டிவி ஷோ பார்க்குறதா இருக்கட்டும், நிறையா புது புது வேர்ட்ஸ் உங்கள் டேட்டா பேஸில் ஆட் ஆகிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பிகினிங்கில் ரொம்ப டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸை தேடி போகாதீங்க. சிம்பிள் வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கே நிறையா இருக்குது. அண்ட் அந்த சிம்பிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிடலாம். அண்ட் ஒரு சைட் நோட்டாக இந்த நேம் வேர்ட்ஸ் ஓட கிராமட்டிக்கல் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுன். ஸோ நம்ம நவுன் என்ன, வேர்ப் என்ன அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தா அட் சம் பாயிண்ட் நம்ம கிராமர் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ரெண்டாவது ஆக்ஷன் வேர்ட்ஸ், அதாவது செயலை குறிப்பிடுற வார்த்தைகள். இதையும் சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க நிக்கிற இடத்துல இருந்தே உங்களை சுத்தி செயல் சம்பந்தமான வார்த்தைகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத லிஸ்ட் பண்ணுங்க. நான் இதை ட்ரை பண்ண போறேன். டாக், ரீட், சிட், ஸ்டாண்ட், ட்ரிங்க், ரைட். அகைன் இதையும் நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை. இனிஷியலி உங்களை சுற்றி என்ன நடக்குது, நீங்கள் ரெகுலராக என்ன பண்ணுறீங்க, அது சம்மந்தமான செயலோட வேர்ட்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஓவர் டைம் இந்த வேர்ட்ஸோட யூஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். இதை நம்ம 2 இமேஜ் வச்சு திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஈஸியான ஆக்ஷன் வேர்ட்ஸ் பார்க்கலாம். டிரைவ், வெயிட், டர்ன், மூவ், பார்க், ட்ராவல்,
இதுக்கு அடுத்து நாட் ஸோ ஈஸி ஆக்ஷன் வேர்ட்ஸ் வந்து பார்க்கலாம். கம்யூட், நேவிகேட், அப்ரோச், ஆக்சிலரேட், மனூவர், ப்ரொசீட். இதே மாதிரி ரெண்டாவது இமேஜில் வந்து ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஈஸியான ஆக்ஷன் வேர்ட்ஸ் பார்ப்போம். கேரி, லிஃப்ட், கிளாப், கேதர், செலிப்ரேட், cheer. அடுத்து நாட் ஸோ ஈஸி ஆக்ஷன் வேர்ட்ஸ் பார்க்கலாம். பார்ட்டிசிபேட், worship, accompany, surround, assemble, witness, chant. ஃபைனலி கனெக்ஷன் வேர்ட்ஸ். இதை நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க. இங்கிலீஷில் கனெக்டிங் வேர்ட்ஸ் அப்படின்னு ஒன்றும் தியரட்டிக்கலாக கிடையாது. சிம்பிள் ஆக்கிறதுக்காக நான் வந்து கனெக்டிங் வேர்ட்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணி ஆக்ஷன் வேர்ட்ஸையும் நேம் வேர்ட்ஸையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இங்கே ஐடியா. ஸோ இந்த கனெக்ஷன் வேர்ட் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அது எல்லாமே தியரட்டிக்கலாக பார்த்தா அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரோனவுன், ப்ரெப்போசிஷன் அப்படின்னு நிறைய வரும். நம்ம அப்படி பார்க்காம அகைன் நமக்கு எப்படி இது யூஸ் ஆகுதோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி காமிச்ச ஒரு இமேஜ்லேருந்து நேம் வேர்டு ஒன்று ஐடென்டிஃபை பண்ணலாம், ஆக்ஷன் வேர்டு ஐடென்டிஃபை பண்ணலாம், அப்புறம் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து க்ளவுட், இது நேம் வேர்ட். அடுத்து மூவ், மூவ் அப்படின்றது ஆக்ஷன் வேர்டு. இப்போ க்ளவுட் இஸ் மூவிங். ஸோ இந்த இடத்துல இந்த இஸ் அப்படின்றது ஒரு கனெக்ஷன் வேர்டு. இதுக்கு அடுத்து ட்ரீஸ், இது வந்து நேம் வேர்ட். க்ரோ அப்படின்றது ஆக்ஷன் வேர்ட். ட்ரீஸ் க்ரோ ஆன் மவுண்டன். இந்த இடத்துல ஆன் அப்படின்றது தான் நம்ம வந்து கனெக்டிங் வேர்டாக யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷனபிள் டாஸ்க்காக நீங்களே ட்ரை பண்ணி பார்க்க போறீங்க. ஈஸியாக ஒரு டாபிக் சூஸ் பண்ணலாம். ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பைசன் மூவியை வந்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த மூவியில் வர்ற நேம் வேர்ட்ஸ், அதாவது பேர் சொல்கிற வார்த்தைகளும் சரி, செயல் சம்மந்தமான வார்த்தைகளும் சரி, இது ரெண்டையும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அண்ட் வேர்ட்ஸோட நிப்பாட்டணும் இல்லை, சிம்பிள் சென்டென்ஸும் நீங்கள் ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. இந்த கனெக்ஷன் வேர்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக நிறையா இருக்குது. நான் ஒரு 5 டைப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வந்து இனிஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 2 வேர்ட்ஸை வந்து சேர்க்கறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா அண்ட். த கேட் ரன்ஸ் அண்ட் ஜம்ப்ஸ். அடுத்து ஒரு டைரக்ஷன் இல்லை பொசிஷனை வந்து குறிப்பிடுற மாதிரி ஒரு கனெக்ஷன் வேர்ட். இதோட எக்ஸாம்பிள் வந்து ஆன். த கேட் ஜம்ப்ஸ் ஆன் த வால். இதுக்கு அடுத்து பேர் சொல்ற வார்த்தைகளை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி வேர்ட்ஸ். இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிக், ஸ்மால், ஹாப்பி, சேட், இது எல்லாமே அந்த லிஸ்ட்ல வரும். த ஸ்மால் கேட் ஜம்ப்ஸ். இதுக்கு அடுத்து நம்ம வந்து எப்படி பேர் சொல்ற வார்த்தையை டிஸ்கிரைப் பண்றதுக்கு வேர்ட்ஸ் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி செயல் வார்த்தைகளையும் டிஸ்கிரைப் பண்றதுக்கு வேர்ட்ஸ் இருக்கு. இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட், ஸ்லோ, குவிக், இதெல்லாம் அதுல வரும். த கேட் ரன்ஸ் ஃபாஸ்ட். ஃபைனலா பாயிண்ட் பண்ற வேர்ட்ஸ். திஸ், தட், தேர், ஹியர், இதெல்லாம் அந்த லிஸ்ட்ல வரும். திஸ் கேட் இஸ் குட். that cat is fast. இதே மாதிரி வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிட்டே இருந்தோம், யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளோட இங்கிலீஷ் திங்கிங் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு அடுத்து ஃப்ளூயன்சி அதோட சேர்ந்தே வந்துடும். அடுத்த ஈஸியான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஹாப்பி ஸ்பீக்கிங்.